Hi everyone, welcome back to my channel. So நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக லஞ்ச் பிளேட் சீரீஸ் போட போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பிளேட் கார முட்டை சாதம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸுக்கும் மதர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் வத்தல் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 பேருங்கிறனால நான் ஒரு கை வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி கூட கொஞ்சம் ஒரு கை எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வத்தல் மல்லி சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே சால்ட்டுக்கு எனக்கு அளவு தெரியாது, எனக்கு கையளவு தான். நான் ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வதங்கி வரும்போது இந்த மாதிரி கிரேவி டைப்புக்கு மசாலா வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அந்த மசாலாவுக்கு நடுவில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரைஸை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சாதம் தயிர் சாதம் கிண்டுற மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே இது ஈஸியான ரெசிபி தான். நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் நான் மட்டும் இருக்கிறதா இருந்தால் இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவேன். எக் ரைஸுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் இந்த ரைஸில் இருக்கும். ஸோ சுட சுட பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.